நாம் தினமும் பார்க்குற ராசி பலனில் நான்காவதாக வரக்கூடியதாய் அமைந்திருப்பது இந்த கடகம் ராசி. இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நல்லதாக நடக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக இருக்கும், அந்த பாதகமான விஷயத்திலிருந்து நீங்கள் தப்பித்து வர என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த வாரத்தின் கிரக நிலைகள் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கடகராசி அன்பர்கள் கைலாசநாதரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை அறிய முடியும். உங்களுக்கு கைலாசநாதர் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் கைலாசநாதருக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. கடகராசி அன்பர்களுக்கு முதல்ல புனர்பூசம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்கள் இந்த வாரம் நடக்கும். தடைபட்டிருந்த வருமானம் சீராக இருக்கும். வியாபாரத்திலையுமே உங்களோட முயற்சிகள் அப்படிங்கிறது கூடுதல் லாபத்தை கொடுக்கும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் அப்படிங்கிறது காணாமல் போகும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலுமே வெற்றியடையக்கூடிய யோகத்தை இந்த வாரம் பெற்றிருக்கீங்க. ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய சொத்து சேர்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புமே அமையும். வீட்டில் சுப காரியம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அதன் பிறகு பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சனி மற்றும் சூரியன், செவ்வாய், கேது பகவானால் சங்கடங்கள் ஏற்பட்டாலுமே குருவின் பார்வையால் உங்களை அனைத்து விஷயத்திலிருந்துமே பாதுகாப்பாக குரு பகவான் பார்த்துப்பார். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படிங்கிற அளவுக்கு தாங்க இருக்கும். நினச்ச வேலைகளை நினச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போகிறீங்க. வர வேண்டிய பணவரவு சீராக இருக்கும். தக்க சமயத்தில் வந்தும் சேரும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் உண்டாகும். அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களோட கனவு நனவாகும். இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும். புதிய சொத்து சேர்க்கை உண்டாவதற்கான வாய்ப்புகளுமே அமையுது. அஷ்டம சனி சூரியனால் பணிபுரியும் இடத்துல எதிர்பாராத நெருக்கடிகள் வரலாம், அதனால் கவனமாக இருங்க. அரசு வழியில் சில சங்கடங்கள் உண்டாகலாம். வியாபாரிகளுக்கு நெருக்கடி அப்படிங்கிறது கொஞ்சம் வியாபாரத்தில் அவ்வப்போது வரும். கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. புதிய முயற்சிகள் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் தீர ஆலோசனை செஞ்சுட்டு செய்கிறது நல்லது. இந்த கடகராசி அப்படின்னு சொன்னாலே இவங்க இந்த நண்டு ஜின்னமாக கொண்டவங்க தான். நீர்வாழ் உயிரினங்களை போல் நண்டுமே தங்களோட எல்லைகளை ரொம்பவுமே ஆக்ரோஷமாக பாதுகாக்கும். யாரையாச்சும் தன் எல்லைக்குள்ளே நெருங்கி வந்துட்டாங்கன்னா அவங்கள தாக்கவுமே தயங்காது. அதே போல் தாங்க இந்த கடகராசி என்பர்களுமே. அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிகம் மற்றும் மீனம் இந்த 2 ராசியுமே நீர் ராசியில் தான் வரும். நீர் ராசி அப்படிங்கிறதுனாலே மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. கற்பனை சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய கருணை மிக்க இதயம் மற்றவங்களுக்காக பச்சதாபப்படும். சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கடகராசி அன்பர்கள் உதவுவதற்கு ஒருபோதும் தயங்கவே மாட்டீங்க. நீங்கள் சிக்கல்களை தவிர்க்கிறது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறம் உங்ககிட்ட சிறப்பான திறமையாக இருக்கும். கடகராசி அன்பர்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் சிறந்த திறமை கொண்ட நபர்களாக இருப்பீங்க. பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலுமே பின்வாங்கிறது உங்களுக்கு பிடிக்காது. மாறா நண்பர்களுக்கு மற்றும் குடும்ப உறுப்பினர் இவங்களுக்கு இடையே ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட ஒரு பக்கம் சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவெடுக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகள் மற்றும் கண் திருஷ்டி கோளாறுகள் இவை எல்லாமே நீங்கள் கருங்காலியாலான பொருட்களை உபயோகம் செய்யும் பொழுது நல்ல பலன்களை பெற முடியும். ஒரிஜினல் கருங்காலி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் போட்டு வாங்க முடியுங்க. அந்த நம்பரை நோட் பண்ணுங்கள். 90 87 67 77 89 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கருங்காலி மாலை, கருங்காலி மோதிரம், கருங்காலி பிரேஸ்லெட் அப்படின்னு 3 வகையை வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு பொருள் பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த கருங்காலியால் இந்த கண்திருஷ்டி கோளாறுகளிலிருந்து முழுமையாக நீங்கள் விடுபட முடியும். மேலும் காரிய தடைகள் ஏற்படாமலும் இருக்க இந்த கருங்காலி உங்களுக்கு உதவியாக அமையும். இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் பெரும்பாலும் சாதகமாக தாங்க அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரக நிலைகளால் இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த வருமானம் சீராக இருக்கும். வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி தரும் வகையிலேயே அமையும். செலவுகளுமே போதுமான வரைக்கும் கட்டுக்குள்ளே வந்துடும். கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி உங்களுக்குள்ள அந்யுன்யம் அதிகரித்து காணப்பட போகுது. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று உங்களை இந்த வாரம் வந்தடையும்.
பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும், அதனால் சோர்வும் உண்டாகலாம். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, மேலும் உங்களுக்கு உற்சாகம் தரும் செயல்களும் செய்வாங்க. உங்களோட கஷ்டங்களில் கட்டாயம் உங்களோட நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. அதனால் பெரும்பாலுமே நீங்கள் இந்த வாரத்தில் நல்ல கிரக நிலைகள் இருக்கும் பொழுது பயங்களுமே நல்லதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே கோவப்படுறதை நீங்கள் குறைச்சிக்கணும். வீண் வாக்குவாதங்கள் விவாதம் செய்கிறத தவிர்த்தே ஆகணும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களோட பணிகளில் உங்களுக்கு உதவிகரமாக அமைய போகிறாங்க. மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வோ சலுகை உயர்வோ இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. வியாபாரத்தில் விற்பனை இருந்தாலுமே அதற்கேற்ற லாபம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். எனவே பொறுமையை விடாமல் நீங்கள் வியாபாரத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு போதிய அளவு பண வசதி கிடைப்பதனால மன நிறைவு உண்டாகக்கூடிய வாரமாக உங்களுக்கு இந்த வாரம் அமைய போகுது. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகள் தங்களோட பணிகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சக பணியாளர்கள்கிட்டையுமே பக்குவமாக நடந்துக்கணும். வீண் விவாதம் சண்டை சச்சரவு இதெல்லாமே செய்யாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 13, 15. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 1, 2, 6. மேலும் நீங்கள் இந்த வாரம் முழுக்கவுமே வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தா வராகி அன்னை தாங்க. வராகி அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து காரிய தடைகளுமே விலகி வளங்கள் உண்டாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களோட சஞ்சாரத்தை பார்த்தா சூரியன் கும்பராசியில் இருக்கிறார், செவ்வாய் வக்கரகதியிலும் மிதுன ராசியில் இருக்கார், ரிஷபத்தில் குரு பகவானும் சுக்கிரன் மீன ராசியிலும் இருக்காங்க. மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் சஞ்சாரம் செஞ்சுருக்குது. இந்த வாரத்தில் கிரகத்தின் அடிப்படையில் மாற்றம் எதுவும் கிடையாது. இதன் மூலம் கடகராசி அன்பர்களுக்கு வளர்ச்சிகளை சீராக அள்ளி தருகிற சந்திர பகவான அதிபதி தாங்க உங்களுக்கு. சந்திர பகவான் அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சூரிய பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளி உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கணும். சீராக உணவு பழக்க வழக்கத்தை முறையாக கடைபிடிச்சா நல்லது. உறவுகளை கட்டி காப்பாற்றுறதுல கொஞ்சம் அக்கறையும் காட்டணும். தேவையில்லாத விரோதங்கள் உண்டாகலாம், அதனால் கொஞ்சம் உங்களோட பேச்சு மற்றும் செயல்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. சந்திர பகவானோட இடமாற்றங்கள் தொழிலில் ஏற்ற இறக்கமான பலன்களை உங்களுக்கு தரும். செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நண்பர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க. மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் குடும்பத்தில் நடக்கும். விரோதிகளின் எதிர்ப்பு நடவடிக்கைகள் விலகும் இப்பொழுது. இதன் மூலம் உங்களோட திறமையான செயல்களுக்கு பல பாராட்டுகளும் கிடைக்கப்பெறும். எதிர்ப்புகள் விலகுவதன் மூலம் எந்த ஒரு நன்மையுமே அடைவதற்கு கொஞ்சம் சுலபமான வழிகள் உங்களுக்கு அமையும். புதன் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். இதன் மூலம் கொடுக்கல் வாங்கல்ல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். கடன் வாங்குறதோ கடன் கொடுக்கறதா இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது நல்லது. மேல் அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் அனுசரணையான போக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழிலில் ஏற்றமான பலன்கள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெளியூர் பிரயாணம் செய்கிறதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாகக்கூடிய யோகமும் இருக்குது. சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஒரு சிலர் எல்லாமே வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புமே இந்த வாரம் அமையும். சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். இதன் மூலம் வெளியிடங்களில் பெண்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ராகு 10ஆம் வீட்டில் இருக்கிறார். பிரபலமான மனிதர்களை சந்தித்து அவங்களோட நட்பு உங்களுக்கு தொடரும். இதன் மூலம் தொழிலை முன்னேற்றம் கொண்ட வகையில் கொண்டு செல்ல அவங்களோட நட்பு உங்களுக்கு உதவிகரமாக அமையும். ராகு 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தகப்பனார் வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அதனால் தகப்பனார் உடல் நலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். கேது பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழிலுக்கு அவ்வப்போது ஒரு சின்ன சின்ன இடையூறுகள் வரலாம். வியாபாரத்திற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் தொழில் வியாபாரம் சீராக இருக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால கண்ணும் கருத்துமாகவும் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்ல பயன்களை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கோபப்படுறத கட்டாயம் நீங்கள் குறைச்சிக்கணும். வீண் வாக்குவாதம் இந்த சண்டை சச்சரவுகளை மேற்கொள்ளாமல் இருந்தாலே போதுமான வரை நல்ல பயன்கள் உங்களுக்கு வந்தடையும். என்ன கடகராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். இதுபோல் எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, கிரக நிலை சஞ்சாரத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே நம்மளோட சேனலில் வீடியோவாக பதிவு செஞ்சுருக்கோம். உங்களோட நண்பர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் செய்ய மறந்துடாதீங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.